இப்ப கேட்டா நாங்க பாஜகவோட பேசவே இல்லைன்னு அவங்க விவாதத்துல வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆதவர்ஜுனா சொன்ன பொய்களை மட்டும் ஏகப்பட்ட பொய்களை வந்து நம்ம பேசலாம். அவதூறு, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, முதலமைச்சரை கேவலப்படுத்துறது, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கை கெடுக்க பார்த்தது, பல நேரங்களில் லா அண்ட் ஆர்டரை கெடுத்து விட்டது, இது எல்லாமே ஆதவர்ஜுனா தான். இவர் தான் செய்தி விளம்பர பிரிவுனா அப்ப அந்த நாடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு ஏங்க முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் போய் பிரச்சனை பண்ணி நாட்டுல சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்துங்கன்னு சொன்னாரே. நேபாள் மாதிரி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கிளப்பி விடுங்க, எங்க பின்னாடி இருக்க 17, 16 வயசு பசங்களை தூண்டி விட்டுருவோம், முதலமைச்சர் வீட்டை போய் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரு டிட் போட்டுட்டு அதை எடுத்தார் ஞாபகம் இருக்குங்களா? இப்பேற்பட்டவர் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் ஆகிறாராம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புசியானதுக்கு தாங்க சூப்பரான துறை, போக்குவரத்து துறை. எதுக்கு இந்த துறை? அவர்கள் கேட்கிறாங்க, இவருக்கு பொதுப்பணித்துறை கொடுக்க வேண்டும் அல்லவா? அவங்க தாவைக்கா மத்தியில விவாதம் நடக்கலாம். ஏன் புசியானது தானே எல்லாம் கட்சியோட எல்லாம், அவருக்கு பொதுப்பணித்துறை கொடுங்க, ஏன்னா அறிவார்ந்தவர் இல்லையா, அவருக்கு நிர்வாகம் தெரியும், அதனால அவருக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கட்சியில நிர்வாகம் தெரிஞ்சவர் புசியானது தான். அவங்க லெவலுக்கு அவ்வளவுதான். அப்புறம் நாவலர் இருக்காங்களா, பேராசிரியர் இருக்காங்களா, வேற யார் இருக்கா அவங்க கட்சியில? எல்லாமே நாவலர், பேராசிரியர், அறிஞர் எல்லாமே அங்க புசியானது தான். அப்ப செங்கோட்டையனே வந்தாலும் புசியானது பின்னாடி போய் தான் நிற்கணும். அதனால அப்பேற்பட்ட அறிஞருக்கு எப்படி நீங்க போக்குவரத்து துறை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல சண்டை வேற நடக்குதான். ஆனா வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு போக்குவரத்து துறை ரொம்ப சரிதான். ஏன்னா அவரே சொன்னார்ல, என் தலைவரை இட்டாந்து இட்டாந்து ஒட்டாந்து விடுறதுதான் எனக்கு பெரிய வேலையா இருக்குன்னு. இவங்க மக்களுக்காக வரல, மக்கள் பிரச்சனைக்காக வரல, மாநிலத்துக்காக வரல, தமிழுக்கு வரல, தமிழர்களுக்காண்டி வரல. இவங்க தலைவரை இட்டாந்து இட்டாந்து விடுறதே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வேலையா. இவ்வளவு கஷ்டப்பட்டு இட்டாந்து இட்டாந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. அவருக்கு வந்து என்ன போக்குவரத்து துறை, அடுத்து வெங்கட்ராமன் யார், மயிலாப்பூர் ஜோசியரா யாருன்னு தெரியல, அவர் ஏதோ ஃபேவரட்னாங்க, அவருக்கு நிதித்துறை கொடுத்துருக்காங்களாம். அருண்ராஜுக்கு உணவுத்துறையாம், மரிய வில்சன் உயர்கல்வித்துறை, திருப்பரங்குன்றம் நிர்மல்குமார் RSS காரர், அவருக்கு என்ன பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் சீர்மரபின் நலத்துறை. RSS அஜெண்டாவே பிசி ரிசர்வேஷன், எஸ்சி ரிசர்வேஷனை காலி செய்யறது. இடஒதுக்கீடுக்கு எதிராகத்தான் சாகா வகுப்புல சொல்லி தருவாங்க. நாமெல்லாம் இந்துக்களை பிளவுபடுத்தும் இடஒதுக்கீடை தவிர்ப்போம் தான் சொல்லி தருவாங்க. அந்த RSS சாகா வகுப்புல இருந்த நிர்மல்குமாருக்கு பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் சீர்மரபினர் நலனா. நான் கேட்கிறேன், டிஎன்டி மக்களுக்காக சீர்மரபினருக்காக தொடர்ந்து நம்ம ஜீவாட்டுடைய குரல் கொடுத்துட்டு வருது. இந்த டிஎன்டிசிக்காக பிஜேபி, சாகா, RSS ஏதாவது பேசியிருக்கா? இதுவரை ஏதாவது செஞ்சிருக்கா அந்த மக்களுக்காண்டி, அந்த 68 சமூகங்களுக்காண்டி? ஜீவாட்டுடைய தொடர்ந்து பேசுது இந்த டிஎன்டி மக்கள். ஆனா இவங்க டிஎன்டில இருந்து ஒரு நபரை எடுத்து போட்டுட்டு டிஎன்டி நலன், டிஎன்டினா என்னன்னே விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. சரி, இது கொடுமை இதெல்லாம். அப்புறமேட்டு பால்வளத்துறை பிரபு, தகவல் தொடர்பு விஜயரஞ்சன், எழில் கேத்தரின் சுகாதாரத்துறை,